ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனால் தொண்டை கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போரூர்லலாம் வந்து நல்ல மழை. நேற்று நைட்லேருந்தே வந்து நல்லா மழை. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் தான் போரூர் இது. மற்ற ஏரியாலேயும் இல்லை உங்கள் வேறு ஊரில் ஏதாவது வந்து மழை இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதமும் கூட வந்து பார்த்திங்கன்னா தட்டை காளான் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். ஏன்னா மழை டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து இந்த ஈரத்தில் கிச்சனில் நிற்க முடியாது. நம்ம வந்து ஒரே இது மாதிரி செஞ்சிட்டோன்னா ரைஸ் வந்து மத்தியானத்துக்கு யூஸ் பண்ணிட்டா கூட நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி இருந்ததுன்னா வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வச்சுக்கலாம். அதாவது சப்பாத்திக்கோ பூரி எதுக்குமே செட் ஆகும். இந்த டைமில் பூரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இட்லி தோசை அதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன். அதில் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் அதை சேர்த்துட்டு சோம்பு சேருங்க. மெயினாக பே லீஃப் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா அந்த மாதிரி டேஸ்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்போ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வாய்ஸ் மாத்திரம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஆயில் சேர்த்து அரைக்கிறது அப்படின்ட்டு என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். 1 மந்த் 2 மந்த் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே வந்து ஐஸ் க்யூப் மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் கூட தண்ணி விடாது. அந்த ரெசிபி வீடியோ என்னோடய இதில் இருக்குது, வீடியோவில் இருக்குது, பாருங்கள். இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மாத்திரம்தான். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அல்சரோ இல்லை வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து கொஞ்சம் புண்ணு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைல்டாகவும் இருக்கும். நல்லா குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ரொம்ப வரையாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா நான் ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து நான் இப்போ போட போகிறதில்ல. ஏன்னா தக்காளி இப்போ போட்டு வதக்கிட்டோன்னா வந்து இந்த கோகோனட் ரைஸோட கலர் மாறிடும். நான் எப்போ போடுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து புழுங்கல் அரிசி தான் இது, பொன்னி புழுங்கல் அரிசி. அது வந்து ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து அந்த கோகோனட் ஆயிலையும் வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இன்னும் ரைஸ் வந்து தனித்தனியாக உதிரியாக இருக்கும். நீங்கள் பாசுமதி ரைஸ் வேணுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தான் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். நான் வந்து தேங்காய் பால் வந்து ஏற்கனவே எடுத்துட்டேன். நம்ம வந்து 1க்கு 3 கூட சேர்த்துக்கலாம் இதில். ஏன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு 1க்கு 2 என்னும்போது கொஞ்சம் ட்ரையாக பிரியாணி ஸ்டைலில் கொஞ்சம் வந்துடும். அந்த மாதிரி வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது வேணும் அந்த மாதிரி. அதுக்காக வந்து 1க்கு 3 எடுத்திருக்கேன் நான். தேங்காய் பால் வந்து எடுத்துகிட்டு ஒரு அரை முடியிலேருந்து நீங்கள் உங்கள் அளவு தான், நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து அதிலே வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டேன் நான், உப்பு சேர்த்துட்டேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் நான். அதை வந்து காமிக்கல உங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்க்கணும். இது வந்து 1 பார்ட்டாகவும் செஞ்சிடலாம். இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நான் இந்த ரெசிபி நான். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு விசில் போட்டுருங்க. விசில் வந்து உங்களோட குக்கர் விசில் டைமுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து டைம்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு 5 விசில்ஸில் வந்து நான் என்னோடய குக்கர் டைம் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் பார்த்துப்பேன். உங்கள் குக்கர் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வேகுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது சில்வர்னும் போது அதுவும் இது கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும், அடியும் பிடிக்காது, நல்லா வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரைஸுக்கு வந்துட்டு தட்டை காளான், அதாவது பட்டை காளான்னு சொல்லுவாங்க, ஆயிஸ்டர்னு நினைக்கிறேன். அது வந்து கிடச்சிது எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில். அது வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். கட் பண்ணிட்டேன் நான். பட்டையாக ஒரு மாதிரி லாங்காக வரும். என்ன சொல்கிறது, ஸ்டெம் வந்து லாங்காக வரும். அது பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கும். ஒரு பூ மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மஷ்ரூம் வேறு, அது பட்டன் மஷ்ரூம் அந்த மாதிரிலாம் வரும். இது இந்த மாதிரி தான் இருக்கும், மெலிசாக இருக்கும். இது கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இது இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி வந்து பியூரே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் ஒரு புளிப்போடு நல்ல ஒரு காரமும் இருக்கும். அதனால் வந்து தக்காளி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி குவான்டிட்டின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ரொம்ப ட்ரையாகவும் பண்ணிக்கலாம், இல்லை கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ண போகிறேன். நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக ஒரு கப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்டா ரெண்டுத்துக்கும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் பெப்பர் சேர்த்துருக்கேன் தக்காளியில். இது நான் எதுக்கு வந்து இப்போது இந்த சேர்த்துருக்கேன்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிடாத நேரத்தில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ரைஸ் கூட வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதாவது சிக்கன் குருமா அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி இல்லாத டைமில் இந்த மாதிரி மஷ்ரூம் சேர்த்து செஞ்சு கிரேவி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இது வந்து நான் வந்து கரம் மசாலா போட்டு வைக்கிறதுக்காகவே வந்து இந்த பாக்ஸ் தனியாக வச்சுருக்கேன். வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து கல்பாசி வந்து வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நார்மலாக வந்து மஷ்ரூம்க்கு கல்பாசி ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியாக சேருங்க, ஏன்னா அதிகமாக சேர்த்தா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு கசப்பு வந்துடும். நான் வந்து இது வந்து சட்டியில் செய்கிறேன், மண் பாத்திரத்தில் தான் செய்கிறேன். நான் நல்லா பழகின சட்டி இது. மீன் குழம்புலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வச்சேன்னா. இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் இல்லை இது ஷாப்பில் எங்கே தான் வாங்கினேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு. லவங்கம் வெடிக்கிறது எப்படி பார்த்திங்கன்னா, அதில் ஸ்டெம் வந்து கொஞ்சம் வந்து பலூன் மாதிரி கொஞ்சம் லைட்டாக உப்பும். அந்த டைம் தான் வந்து அது இதுவாகிடுச்சுன்னு. ஏன்னா சிலர் வந்து போட்ட உடனே போட்டுருவோம் மசாலாவை, அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது குக் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இது பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டெம் வந்து கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். வாசனை வந்து உங்களுக்கு ஆயிலில் நல்லா இறங்கியிருக்கும். நான் வந்து நார்மல் வந்து ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நெய்யெல்லாம் சேர்த்தா அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது மட்டன் டேஸ்ட், அதுக்கு டேஸ்ட் கிரேவி டேஸ்ட் அந்த மாதிரி வரும். இப்போ வந்து ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த சட்டியில் வந்து நான் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணியும் போட்டிருக்கேன் நான். அதுவும் வந்து என்னோடய சேனலில் வந்து பாருங்கள் இருக்குது. இது வந்து நல்லா வதக்கிடுங்க. இது வந்து சென்னை கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் மழை, ஒரு நாள் சரியான வெயில், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்குது. உங்கள் ஊருங்களில் வந்து எப்படி இந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை வந்துட்டு நார்மலாக இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது பார்க்குறவங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் வெயில் இருக்கும்போது நம்ம வேலைங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம், சுறுசுறுப்பாக பார்க்கலான்னு பார்த்தாலும் உடனே அடுத்த நாளே வந்து நல்லா இருட்டிட்டு மழை வந்துடுது, இல்லை அன்றைக்கி ஈவினிங்கே வந்து இருட்டிட்டு மழை வந்துடுது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது கிளைமேட் இப்போது. ஏன்னா அந்த ஆடி மாதம்னு சொல்லும் போது நார்மலாக வந்து குழு ஊற்றுறதெல்லாம் இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எப்போவாவது மழை இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் மோஸ்ட்லி இருக்கும். அந்த குழு குடிக்கிறது அதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இதுவாக இருக்கும் குழு குடிக்கிறதுக்கு. இப்போ வந்து மழை ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரிலாம் வந்து ஹெட்டேக் ரொம்பலாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து சேஃபாக நம்ம அந்த காஃபி குடிக்கிறவங்க குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது அந்த சுக்கு காஃபி அந்த மாதிரி குடித்தாலும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க. இதுக்கு தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் முன்னாடியே. தேங்காய் பால் சாதத்துக்கு அது தேவையில்லை, ஏன்னா தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நான் தக்காளிலேயே வந்து மிளகு போட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து மஷ்ரூம் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து பெப்பர் தேவை அதுக்கு. நீங்கள் எந்த கான்டினென்ட், அதாவது என்ன சொல்கிறது, சில்லி மஷ்ரூம் பண்ணாலும் சரி, இல்லை சைனீஸ் ஸ்டைலில் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக பெப்பர் நான் போடுவேன். பாருங்கள், இது வந்து தட்டைக்காளான், ஆயிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க இது பேர். அதை நல்லா போட்டு வதக்கிடலாம். அந்த மஷ்ரூமோடு இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். வந்து நல்லா வதக்கி விட்டுறேன். வதக்கினாலே வெந்துடும். நான் வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தாங்க அரைப்பேன். நான் கடையில் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. வீட்டில் எப்படி அரைக்கிறது, எப்படி காய வச்சு அரைக்கிறதுங்கிறதும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம இதில் மிளகா தண்ணியில் என்ன சேர்க்கணுன்றது தான் நம்ம சமையலே டேஸ்ட் இருக்குது. இந்த சமையல் இல்லை, நம்ம செய்கிற எல்லா சமையலுக்குமே டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகா பொடி தான். இப்போ பாருங்கள், பெப்பரும் தக்காளியும் அரைச்சிட்டேன். பெப்பர் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா. நான் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை இருக்கும், அதுக்காக நான் வந்து பெப்பர் அதிலே போட்டுட்டேன். கொஞ்சம் கரண்ட்டு வந்து கட் ஆனதுனால என்னால் வந்து அது இதுவாக எடுக்க முடியல. கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், கரண்ட்டு வருது போகுது, இந்த மாதிரி மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டுக்காக தெரில, ஜஸ்ட் ஒரு தூரல் போடும்போதே கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு அந்த தக்காளியை வந்து நான் சேர்த்துடுறேன் அதில். இது வந்து இந்த காலம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. நீங்கள் வந்து கிடச்சா வாங்கி செஞ்சுக்கோங்க. இல்லை நார்மல் மஷ்ரூம்லேயே வந்து கூட வந்து இதே வந்து மெத்தடில் நம்ம செய்யலாம். சட்டியில் செய்யும்போது நல்ல வாசனை, செய்யும்போதே வந்துட்டு மசாலா எதுவும் சேர்க்காமே நல்ல வாசனை வந்திருக்கு. வந்து அதுவே தண்ணி விடுத்து பாருங்கள், அதுலேயே வந்து குக் ஆகிடும். அது வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். அது ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து அப்படியே ரொம்ப சுருங்கிடும், ரொம்ப கம்மியாகிடும். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே மிளகா, தனியா, சுக்கு, பெருங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் எல்லாமே வந்து சேர்த்து அரைப்பேன். அதோட டீட்டெயில் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ப்ரைட்டாகவே இருக்கும். அது மாடியிலே எடுத்திருக்கேன் நான். அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து காளான் மாத்திரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க.
இப்போ அரைச்ச வந்து தக்காளியோட பியூரியை சேர்த்துக்கிறேன். பெப்பர் அதில் இருக்குது, ஏற்கனவே மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்படி உங்களுக்கு இதோட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்ல கிரேவியாக கிடைக்கும் உங்களுக்கு. சப்பாத்திக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே மஷ்ரூம் வந்து உங்களுக்கு நல்லா போகும். இன்னொன்று வந்து செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி வந்து போட்டிருக்கேன். மஷ்ரூம் கிரேவி வந்து நிறைய போட்டிருக்கேன் நான் ரெசிபீஸு. பாருங்கள், இது வந்து ஜீரா பவுடர். இதுவும் நான் வீட்டில் தான் பொடி பண்ணி போட்டிருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த ஏற்கனவே போட்ட மசாலாவே போகிறோம். நான் வந்து ஜீரா பவுடர் போட போகிறேன். ஜீரா பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டைப்பில் வரும். இப்போ நார்மலாக வந்து ஹோட்டலில் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டேஸ்ட் பார்க்கும்போது ஜீரா போடுறது வந்து அவங்க சொன்னாங்க, ஜீரா பவுடர் சேர்ப்போன்னுட்டு. அதுதான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது அந்த மஷ்ரூம் கிரேவியில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கிரேவியாக தான் வைக்க போகிறேன். ரொம்ப ட்ரையாக பண்ண போகிறதில்ல. ஈவினிங் வேணால் டிஃபனுக்கு வேணால் அப்படியே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், சூடு பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரையாக பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் வந்து மண்சட்டியில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூட வந்து இந்த பச்சை மிளகாய் சேர்த்துடுறேன். அது வந்து இறக்கும்போது அந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. அது நார்மலாக வந்து சைனீஸ் ஸ்டைல்லாம் இல்லை, நம்ம வந்து கிராமத்துலலாம் எப்படி வந்து செய்வாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ரைஸுக்கு இது வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. மற்றபடி இட்லி, தோசைக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்க்கு பண்ணியிருக்கேன். ரைஸுக்கும் எனக்கு தெரிஞ்சு இது நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இது குக் பண்ண உடனே நம்ம அப்படியே சூடாக இறக்கி வச்சிடலாம். சட்டியில் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் வந்து கொதிச்சுட்ருக்கோம். அதனால் வந்துட்டு அந்த இது பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் கொதிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.